நாம ஒருவருக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ இல்ல பொருட்களை வாங்கும் போதோ விற்கும் போதோ அதற்குண்டான தொகையை பணமா கொடுக்காம நம்ம வங்கி கணக்குல இருந்து அவர்களுடைய வங்கி கணக்குக்கோ அல்லது அவங்களுடைய இ வேலட்டுக்கோ அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் மின்னணு பரிவர்த்தனை. இந்த மின்னணு பரிவர்த்தனைக்காக மத்திய அரசு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாரு. அந்த அப்ளிகேஷன் மூலியமா நம்ம யாருக்கும் பணம் அனுப்பலாம் அல்லது பணம் வாங்கிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ரொம்ப எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். ஒன்று, வங்கி கணக்கு, வங்கி கணக்கோட பதிவு பண்ண மொபைல் நம்பர், ஒரு ஆண்ட்ராய்டு போன், ஆண்ட்ராய்டு போன்ல இன்டர்நெட் வசதி, இது இருந்தா போதும் இந்த அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்தலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும். மொபைல் எடுத்துக்கோங்க, அதுல மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப கூகுள் பிளே ஸ்டோருக்கு போயிடுவோம். அந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம BHIM பீம்னு போட்டு சர்ச் பண்ணோம்னா இந்த அப்ளிகேஷன் வந்துடுது. இந்த அப்ளிகேஷனை இப்ப இன்ஸ்டால் பண்றோம். இதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதுல லாங்குவேஜ் கேட்கும், இங்கிலீஷ் ஓகே பண்ணிடுறோம். பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இருந்து தான் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த முடியும். வெரிஃபை மொபைல் நம்பர் வந்திருக்கு. இப்போ வெரிஃபை மொபைல் நம்பர் வந்திருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெசேஜ் போய் அதன் மூலியமா தான் நம்ம அக்கவுண்ட் நம்பர் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பண்ண முடியும், யூபிஐ ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைல்ல சிங்கிள் சிம் போடக்கூடிய ஸ்லாட்டா இருந்தா அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்க. இல்ல 2 சிம் அதுல போட முடியும் அப்படின்னா அதனுடைய மெயின் சிம்மா வங்கி கணக்குல இணைப்பில் இருக்கக்கூடிய சிம்மை மாட்டிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா அந்த SMS போறதுக்கான பர்மிஷன் கேக்குது, அலோவ் பண்ணிடுறோம். மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்டை கேக்குது. அந்த பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். எகெயின் கன்ஃபார்ம் பண்றதுக்காக திரும்ப கேக்குது, அப்பயும் அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேங்க்னு வந்துருச்சு. நம்ம எந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பரை நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அதை தேடி அதை கிளிக் பண்ணுங்க. நான் HDFCல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நான் போட்ட நம்பருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய HDFC வங்கி கணக்குல இது கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணும். அதுல போனோம்னா நம்ம அக்கௌண்ட் டீடைல் வந்துருச்சு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரீசெட் யூபிஐ பின் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் இந்த யூபிஐக்கு உண்டான பின் நம்பரை நாம பதிவு பண்ண முடியும். நான் ரீசெட் யூபிஐ பின்னை கொடுக்குறேன். இதை கேட்கும்போது நம்மளுடைய பேங்க்ல இந்த டெபிட் கார்டுடைய டீடைல்ஸ் கேட்கும். அதன்படி நம்ம டெபிட் கார்டுல இருக்கக்கூடிய கடைசி அந்த 6 நம்பரை டைப் பண்றோம். அடுத்தது இதோட வேலிடிட்டின்னு சொல்லிட்டு அந்த கார்டுல டீடைல் இருக்கும், அதையும் டைப் பண்ணி ஓகே பண்றோம். பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து அதுவே எடுத்துக்கும். நம்ம கீழே நம்மளுடைய யூபிஐ பின் என்ன வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். திரும்பவும் அந்த நம்பரை செட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், நம்மளுடைய அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ப்ரொஃபைல் போய் பார்க்கிறோம். நம்ம ப்ரொஃபைல் போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு QR கோடு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கோடை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம். இங்க மேல உள்ள சென்ட் பட்டனை கிளிக் பண்றோம். நான் இதுல ரெஜிஸ்டர் பண்ணதுனால என் மொபைல் நம்பர் வச்சு அவங்களால எனக்கு பணத்தை அனுப்ப முடியும். ஸோ இப்போ என்னோட நம்பர் டைப் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் அது அமௌண்ட் டைப் பண்றாரு. ₹10 டைப் பண்ணி இந்த பே அப்படின்ற பட்டன் அழுத்துறாங்க. யூபிஐ பின் கேக்குது, அந்த பின்னை டைப் பண்ணி
ஓகே பண்றாரு. ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம பணம் கொடுக்க வேண்டியவருக்கு யூபிஐ முறையில பதிவு பண்ணல அப்படின்னா இதோ இங்க மேல உள்ள மெனு பட்டன் அழுத்தும் போது அக்கௌண்ட் பிளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட்னு வரும். அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய வங்கி கணக்கை நம்ம சரியா அதுல பதிவு பண்ணி சென்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி கேக்குது. அந்த அமௌண்ட்டை நம்ம டைப் பண்ணிட்டு பே பண்றோம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து அவருடைய வங்கி கணக்குக்கு பணம் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. இப்படி நமக்கு ஒரு அஞ்ச பணத்தை எப்படி பார்க்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா இந்த பீம்ல இருந்து பீம் அப்ளிகேஷன்ல நமக்கு மெசேஜ் வந்துடும். இது ரொம்ப எளிமையான பாதுகாப்பான அப்ளிகேஷன். இதை நம்ம பயன்படுத்தி டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி.